Assalamualaikum friends, welcome to Gadgets at Mobiles. நம்ம சேனல்ல பார்த்துட்டு போதுனா ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டாக்ஸ் கொஞ்சம் அப்பப்போ வருது போகுது. ஸ்டாக் வீடியோ போறது டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. இங்க வந்து ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சுவலாக 4G டிவைஸும் வந்திருக்கு, 5G டிவைஸ் இருக்கு, கொஞ்சம் ப்ரீமியமான சீரியஸ் இருக்கு. அதே போல 5G டிவைஸ் ரேட் கம்மியிலும் இருக்கு, 4Gலேயே ரொம்ப லீஸ்டான பட்ஜெட்லாம் இருக்கு. சொல்லப்போனால் இது இந்த ஸ்டாக் வீடியோ வந்து நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி கான்செப்ட்ல தான் இருக்கும். நான் 1 by 1 சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா விவோல Y01 ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்கு. இதோட வேரியன்ட் ரொம்ப ஸ்பெஷலாலாம் இருக்காது. ஆக்சுவலாக 2GB 32GB தான் இருக்கும். பட் எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தா 5000 mAh பேட்டரி இருக்கும். அப்புறம் 6.5 inch HD டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் ஐடி ஆக்சுவலாக அந்த ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுலாம் இருக்கும். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட ஆக்சுவலாக இதோட சார்ஜர் எல்லாமே செட் இருக்குங்க பாருங்க. இதோட ஒரிஜினல் சார்ஜர் ஆக்சுவலாக விவோட சார்ஜர், அதோட USB எல்லாமே இருக்குது. பீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷன் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்காங்க. அதை காமிச்சு கம்பெனியோட ஸ்க்ராட்ச் கார்டு தான் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது க்ளீனாக இருக்குது. இது ஸ்க்ராட்ச் வேரியன்ட்டும் இல்லை, ஒரிஜினல் காம்போ தான். காம்போலாம் சேஞ்ச் பண்ணல. இது சர்வீஸும் போகல. ஒரு நல்ல ஒரு ரொம்ப லீஸ்ட் பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுற ஃபோன் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் யூஸ்க்கு ஒரு ஃபோன் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2900 rupees கொடுக்கும். 2900 ரூபாய்க்கு Y01 விவோ Y01 பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, சார்ஜர் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 2900 rupees. சொல்ல போனால் இதோட டிஸ்பிளேவே ரேட் ஜாஸ்தி. டிஸ்பிளேவே நம்ம மாற்றி கொடுக்குறாண்டா ஒரு 2500 rupeesலாம் கொடுப்போம். ஆனால் அது காப்பி டிஸ்பிளே சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்போவோ எல்லாமே சேர்த்து இருக்குது. ஜஸ்ட் 2900 rupees கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M30s இல்லை M21 இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட் 128GB பில்லோட ஒரு ஒரிஜினல் காம்போட இருக்குது. காம்போட ரேட் எல்லாருக்குமே தெரியும். சாம்சங் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல். ஆக்சுவலாக இந்த 6GB வேரியன்ட் 128GB பில்லோட ஒரு டச்லாம் பக்கா ஒர்க்கிங் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்டாக கொடுக்குறோம். ஆக்சுவலாக ஜஸ்ட் 3950 கொடுக்கும், 3950 ரூபாய்க்கு. ஆனால் கேமராவில் மட்டும் லைட்டாக டஸ்ட் இருக்குது. இந்த டஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இதோட கேமரா எடுக்கும்போது லைட்டாக டஸ்ட் இருக்குது, தெரியுது. நம்ம க்ளீனாக லைட் டஸ்ட் இருக்குது தெரியுது. அந்த ஜூம் அவுட்டில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, லைட்டாக அந்த இது இருக்குது, தெரியதான் செய்யுது. அதனால உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஜஸ்ட் 3950 கொடுக்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களே ரிமூவ் பண்ணி இதை வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக உங்களுக்கு கூகுள் பே அதெல்லாம் ஸ்கேன் ஆகிறதுல தாராளமாக ஸ்கேன் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட 6GB வேரியன்ட் 128GB பில்டு. சொல்லப்போனால் இதோட டிஸ்பிளேக்காக மட்டுமே நீங்கள் தாராளமாக 3950 கொடுக்கலாம். ஜஸ்ட் 3950. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாம்சங் M21 இதோட வேரியண்ட்டும் 6GB வேரியன்ட் 128GB பில்லோட. இதுவும் ஒரு LED டிஸ்பிளே தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6128 இது பீஸில் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. கேமராவில் எந்த ஃபால்ட் இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 4500 rupees வரும். 4500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4500 rupeesல நிறைய ஒரு 4-5 ஃபோன் இருக்குது. அதில் இது ஒரு ஃபோன் தான். இது பார்த்தீங்கன்னா போக்கோவில் போக்கோல C55 ஒரு மாடல், 4GB வேரியன்ட் 64GB இன்பில்லோட ஒரு ஒரிஜினல் காம்போட இருக்குது. எந்த காம்போலாம் சேஞ்ச் பண்ணாமல் நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஒரு பேசிக்கான ஃபோனு, நல்லா ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஒரு 5000 mAh பேட்டரி எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 4500 rupees கொடுக்கும். 4500 ரூபாய்க்கு இது ஒரு ஃபோன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 9 பவரா 10 பவரா, ஆமாம் ரெட்மி 9 பவர். இது ஒரிஜினல் காம்போட இருக்குது, காம்போல இருந்து சேஞ்ச் பண்ணல. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்லோட இருக்கும். 9 பவர் சரி, ரெட்மியில் 9 பவர் ஒரிஜினல் காம்போ தான். நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. லைட்டாக பவுச் மார்க்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக இது சர்வீஸ்லாம் போகாமல் இது ஒரு 4500 rupees இருக்குது. இன்னொரு 4500 கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 9 பவர்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெட்மியில் 9 பவர் 4GB வேரியன்ட், அப்புறம் ஒரு 64GB இன்பில்லோட. இதுவும் ஒரிஜினல் காம்போல, அந்த காம்போல சேஞ்ச் பண்ணாமல் நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. 9 பிரைம், ரெட்மியில் 9 பிரைம் க்ளீனாக தான் இருக்குது, கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது. சொன்ன மாதிரி போட் ஃபோனில் ரெட்மி 9 பிரைம் 4GB வேரியன்ட் 64GB இன்பில்லோட. இது எல்லாமே இந்த 3 ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் சிம் கார்டும் போட்டுக்கலாம், அப்புறம் மெமரி கார்டு போட்டுக்கலாம். நிறைய சொல்லப்போனால் நிறைய வியாபாரிகளாம் ஃபோன் பண்ணி கேட்பீங்க, இந்த மாதிரி லீஸ்ட் பட்ஜெட்லாம் ஃபோன் வந்தால் கொடுங்க, அவங்க கொஞ்சம் ஒரு 500 300 500 சம்திங் வச்சு சேல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கான்செப்ட்டில் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஜஸ்ட் 4500 rupees. இது கஸ்டமர் ரேட்டு நீங்கள் தாராளமாக ஒரு 5000 இல்லை 5200 தாராளமாக சேல் பண்ணலாம். இது நம்ம டேரெக்டாக நம்ம கஸ்டமருக்கும் சரி டீலருக்கும் சரி இல்லை ஒரே ரேட்டு தான் போடும். 4500 அதுக்கப்புறம் 4500. இதுவும் பார்த்தீங்கன்னா 3950 போட்டோம். இது பார்த்தீங்கன்னா 4500 rupees. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரேட்டில் 3950 ஒரு ஃபோன் கொடுக்குறாரு. ரெட்மி நோட் 11S இது பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் 8GB வேரியன்ட் 128GB இன்பில்லோட ஒரு நல்ல 108 மெகாபிக்சல் கேமரா. இது மட்டும் ஒரு பிரச்சனை என்னன்னா டிஸ்பிளே காம்போ மாற்றிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இது ஒரிஜினல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இருக்கும். டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப
லோக்கல் டிஸ்பிளேலாம் கிடையாது, ஓரளவு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே தான். அந்த 8GB 128GB வேரியண்ட்டுக்காக தாராளமாக வாங்கலாம். ஒரு இதுக்கு போனால் நீங்களே ஒரு காம்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே மாற்ற போனாங்கன்னா ஒரு 2000 to 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட்லேயே தாராளமாக வாங்கலாம். இதுவும் டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம், சைடு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ரெட்மி நோட் 11S நோட் சீரிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதோட பில்லு கூட எல்லாமே உள்ளே இருக்குது, இதுலேயே பார்த்துக்கோங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3950 கொடுக்குறோம். 3950 ரூபாய்க்கு ஒரு 108 மெகா பிக்சல் கேமரா கொண்ட ஒரு நல்ல ஃபோனு, ஒரு அட்வான்ஸான ஃபோன் தான். ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காம்போ சேஞ்ச் பண்ணதுனால இப்படி லீஸ்ட்டாக கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக காம்போலாம் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா ஒரிஜினல் டிஸ்பிளேக்கு பக்கத்தில் தான் ரேட்டு சொல்லுவோம். அது இதுவும் பார்த்தீங்கன்னா காம்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நம்மளுக்கே திருப்தி இருக்காது. அதனால ஜஸ்ட் 3950க்கு ஒரு 8GB வேரியன்ட் 128GB பில்லோட ஓரளவுக்கு சுமாரான ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. தேவைப்படும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து இது வந்து விவோ Y75 ஒன்று போட்டோம், அது சேல் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. விவோ V20ல 8GB வேரியன்ட் 128GB பில்லோட ஓரளவுக்கு சுமாரான கண்டிஷனில் ஆக்சுவலாக 6500 சம்திங் போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 ருபீஸ் கொடுக்குறோம். 5500 ரூபாய்க்கு ஒரு ஒரிஜினல் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேயோட இருக்கும். 8GB வேரியன்ட் 128GB பில்லோட. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேக் டோர் மட்டும் கொஞ்சம் லாக் ஆகல, லைட்டாக பேஸ்டிங் மாதிரி இருக்கும். தேவைப்படுச்சா ரீபேஸ்ட் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 ருபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிலீஸ்டான பட்ஜெட்டில் ஒரு ரியல்மி 8iன்னு ஒரு ஃபோன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் கேமிங் ஃபோன் சொல்லுவாங்க. நல்லா ஆக்சுவலாக ஒரு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர்லாம் நல்ல ப்ராசஸர், Helio G96 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 120Hz ஸ்மூத் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் கேமரா, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. அல்ட்ரா ஃபாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்டா, அல்ட்ரா ஃபாஸ்ட் சைடு ஃபிங்கர் பிரிண்ட். ஆமாம், சைடு ஃபிங்கர் பிரிண்ட். டிஸ்பிளே நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனும் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் பவுச் மார்க்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. இது எடுத்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தெரியும். இது லைட்டாக பவுச் மார்க்ஸோட இருக்குது. லைட்டாக இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொன்ன மாதிரி 4GB வேரியன்ட் 64GB பில்லோட ரியல்மி 8iன்னு ஒரு மாடல். கொஞ்சம் அட்வான்ஸான மாடல், இந்த மாதிரி பேசிக் கிடையாது. ரியல்மி 8i பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5500 ருபீஸ் கொடுக்குறோம். 5500 ரூபாய்க்கு ஒரு நல்ல ரேட்டு தான். ஆக்சுவலாக 4GB 64GB. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப நல்ல ஸ்பெக்கு தான். இது 5500க்கு இந்த மாதிரி கிடைக்காது. தேவைப்படும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கூட போட்டிருந்தோம். முந்தா நேற்று ஒரு 2 பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப வயசாக்கலாம்லாம் வந்தாங்க, விசாகப்பட்டினமா அங்கேருந்து வந்தாங்க ஒரு கஸ்டமர். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே கேட்கும் போது இன்னொரு கஸ்டமர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தோம். அவர் என்னன்னா அப்புறம் இன்னும் 2 ஃபோன் கொடுத்தோம். Moto G40யும் Edge 40யும் இந்த ஃபோன் கொடுத்தா Moto Edge 40 எடுத்துட்டாங்க, இதை வந்து கொடுத்துட்டாங்க. அதனால இந்த ஃபோன் வந்து இன்னும் ஸ்டில் அவைலபிள்னு சொல்லிக்கலாம். இது வந்து இந்த ரெட்மியில் Note 13 Pro சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டு தனியாக இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். 8GB வேரியன்ட் 128GB பில்லோட ஒரு 5G டிவைஸ். நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் இது ஒரு கலர் தான். இது ஆக்சுவல் 200 மெகா பிக்சல் கேமராவோட இருக்கும். இதோட இது ஆக்சுவலாக இது ஒரு TPU கேஸும் இருக்குது. நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12500 ருபீஸ், 12500 ரூபாய்க்கு ஒரு ரெட்மி Note 13 Pro கொடுக்குறோம். அது இல்லாமல் 8GB வேரியன்ட் 128GB பில்லோட நல்ல க்ளீன் கண்டிஷனில் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ரொம்ப சின்னதாக ஸ்க்ராட்ச் வேரியண்ட்டோ இல்லாமல் டைப் சி போட்டு டியூவல் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேன்னு நினைக்கிறேன். சைடு ஃபிங்கர் பிரிண்டா, ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியானது தான். இது அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் தெரியல. நீங்கள் இது தேவைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்துக்கலாம். ரெட்மி Note 13 Pro 8GB வேரியன்ட் 128GB விட ஜஸ்ட் 12500 ருபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் சாம்சங் S23 அல்ட்ரா வந்துச்சா, இந்த ஆடில் வந்துச்சா? சாம்சங் S23 அல்ட்ரா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. கேபிள்லாம் ஒரிஜினல் கேபிளில் இருக்குது. அதோட குவாலிட்டி ஆக்சுவலாக இது தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு LED டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே. சாம்சங் ஸ்பெஷல் ஃபார் கேமரா அண்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். நல்ல ஒரு க்ளீனான டிஸ்பிளே, ஏதோ ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் எல்லாமே நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது தேவைப்படுச்சுன்னா இது ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வேணால் தனி வீடியோவில் பார்த்துவாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 76,000 ருபீஸ்க்கு பில்லுலாம் இருக்குது. இன்னும் 6 months வாரண்டி இருக்கும். 6 மாதம் வாரண்டியோட நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது 76,000 கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு 6 monthsலேயே ஏறக்குறைய உங்களுக்கு வந்து 30,000 35,000 கம்மியாகி இதோட 30,000 கிட்ட கம்மியாகி நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 48,800 ருபீஸ், 48,800 ரூபாய்க்கு ஒரு சாம்சங் S23 அல்ட்ரா 12GB வேரியன்ட் 256GB பில்லோட பாக்ஸ் ஃபுல் கிட், சார்ஜர், USB கேபிள், அதோட பில் எல்லாமே ரெஸ்பெக்டிவ் பில் எல்லாமே இருக்குது. சூப்பரான ரேட்டு. ஜஸ்ட் 48,800 ருபீஸ் இருக்குது. நீங்கள் அப்கிரேட் பண்ணாலும் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி X7 Max, இது கூட ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5G டிவைஸ் தான். ரேட் ரொம்ப கம்மியாக போனது. ஆக்சுவலாக ஒரு 5G டிவைஸ் ப்ளஸ் கேமிங் டிவைஸ்ன்னு சொல்லலாம்.
ஒரு நல்ல ஒரு எல்இடி டிஸ்பிளேயோட இருக்கும். 8GB வேரியன்ட் 128GB இன்பிலோட ஒரு 5G டிவைஸ் க்ளீனாக இருக்குது, ஸ்க்ராச்சஸ் டெட்லாம் இல்லாமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுச் மார்க்ஸ் மட்டும் நல்லா ஹார்டாக இருக்குது, பின்னாடி இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஒரு கேமிங் ஃபோன், நிறைய பசங்க கேட்பீங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8300 rupees கொடுக்கும். 8300 ஒரு Realme X7 Max 5G கொடுக்குறோம். தேவைப்படுங்க சொல்லுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு லேப்டாப் ஸ்டாக்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நானும் போட முடியல. ஆக்சுவலாக அதை எடுத்து தனியாக ஒரு பெருசாக வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தேவைப்படுங்க சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஃபோன் கூட இருக்குது, இதில் காமிச்சு. மோட்டோவில் இது கொஞ்சம் அட்வான்ஸான டேப் தான். இது G70 LTEன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலாக ஒரு 4G டிவைஸு, ஒரு 11 inch டேப். சொன்ன மாதிரி ஒரு அட்வான்ஸான மோட்டோவில் சொல்லப்போனால் ஒரு ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷனோட டேப் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G70 LT. அது LTன்றது வந்து சிம் கார்டு போட்டுக்கலாம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட இருக்கும். அப் டு 1TB வரைக்கும் ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்டோரேஜும் இருக்கும். இதில் அட்டாச் கீபோர்டு வேணால் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பென்சில் ஸ்டைலஸ்லாம் அது சப்போர்ட்டோட இருக்கும். டைப் சி போட்டிருக்கும். குவாட் ஸ்பீக்கர் இருக்கும். 1 2 3 4 ஸ்பீக்கர் சோத்து உங்களுக்கு சவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். பேட்டரி மேசிவ் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7000+ பேட்டரி இருக்கும். ஒரு மீடியா டெக் ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 8800 rupees கொடுக்கும். 8800 ஒரு சாம்சங்கில் மோட்டோவில் ஒரு நல்ல ஹையர் கான்ஃபிகரேஷன் ஒரு டேப் தான் இது. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தேன், ஆக்சுவலாக 35,000 கொடுக்கும், பழைய ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் ஸ்டில் இதோட ரேட் ரொம்ப ஆக்சுவலாக நல்ல கண்டிஷனில் ஜஸ்ட் 8800 rupees கொடுக்கும். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த டேப் 8 சோல்டுன்னு கூட இது புக் ஆகிடுச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3500 rupees. சாம்சங்கில் A7 லைட் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட டிஸ்பிளேக்காகவே வாங்கலாம். கேமரா கிளாரிட்டி, ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு தாராளமாக வாங்கலாம். ஒரு வீடியோஸ் பார்க்குறதுக்கு, மூவிஸ் பார்க்குறதுக்கும் தாராளமாக இது மாதிரி வாங்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3500 rupees கொடுக்குறோம். சாம்சங் டேப் A7 லைட் கொடுக்குறோம். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஸ்டாக்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது, வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கீப் இன் டச். சேனலை மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.